தைரியமாக தான் வந்தேன் மேடையில். கண் கலங்கிச்சு. சாரி. ஒரு ரீசனிங்கில் ஒரு கொஷின் மட்டும் பார்த்தேன் நான். லைட்டாக கிறுகிறுன்னு வந்துருச்சு எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது பேங்க் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால் என் பாப்பாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என்றைக்குமே வாழ்க்கையில் தூக்கி விட்டாங்களை மறக்கவே கூடாது. அதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு தைரியமாக தான் வந்தேன் மேடையில். கண் கலங்கிச்சு. சாரி. ஃபஸ்ட்டு ஆரம்ப புள்ளியாக இருந்த என்னோடய ஃப்ரெண்டு அருள் இன்ஃபேண்டாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பேங்க் எக்ஸாமுக்கு வந்தேன். தென் ஜாக்சன் சார், அவர் வீடியோ பார்த்து தான் நிறையா படித்தேன். கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறதுக்கு கோட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி டாஸ்க் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம அதை பண்ணாலே போதும். அதில் மார்க் இன்டர்வியூவில் ரிவ்யூ கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இன்டர்வியூக்கு எனக்கு என்னோடய சீனியரும் ஷியாம்லாக்கான்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி பேசணும், எப்படி எல்லாம் பண்ணணுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் ஆல். பாப்பா ஃபஸ்ட்டு படிக்கும்போது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா கூட சொன்னேன். ஆனால் அவள் கஷ்டப்பட்டு படித்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அந்த கோர்ஸுக்கு நன்றி. சில சாரதாவோட பிரதர். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு பேங்கிங் எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் எதுவும் இல்லை. என்னடா பேங்கிங் அங்கே சும்மா ஒரு 1 மந்த் 2 மந்த் படித்தா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் இருந்தது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே சைடில் பார்ப்பேன் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி சிலபஸ் இருக்குது, குவான்ஸு ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஒரு ரீசனிங்கில் ஒரு கொஷின் மட்டும் பார்த்தேன் நான். லைட்டாக கிறுகிறுன்னு வந்துருச்சு எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது பேங்க் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால் என் பாப்பாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் நம்ம ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் ஜாப் அப்படின்னா ஓகே, எவ்வளோ பெரிய டாப் எம்என்சியில் இருந்தாலுமே ஓகே, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா ஓகே ஜாப் வாங்கிக்க ஓகே. ஆனால் பேங்க்கில் நான் ஒரு ஜாப் வாங்கியிருக்கேன் பிஓ அப்படின்னாலும் ஒரு மாதிரி தனியாக பார்க்குறாங்க. அதோட ஒரு மரியாதை வேறு மாதிரி இருக்குது. நானே என் கூட வேலை பார்க்குறவங்கட்டு நான் சொன்னேன், என் தங்கச்சி இந்த மாதிரி கனரா பேங்க் பிஓ பாஸ் ஆயிருக்கன்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக பார்த்தாங்க. அப்போ தான் எனக்கு அந்த பேங்க்கோட பவரே புரிஞ்சுது. நம்மளும் பேங்க் படித்து போயிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அதனால் ஒன்ஸ் அகைன் ஹெட்ஸ் ஆஃப் சார் தான். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மென்டார் பிரியா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போ எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிடுவாங்க, கால் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க. தேங்க்யூ மேம், பிரியா மேம்.